அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு சொல் தரும் பல பொருள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த சைடு வந்து ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அதுக்குண்டான பல பொருள் வந்துட்டு இந்த சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கத வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருந்தது. சரிங்களா? ஸோ ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் தரக்கூடியது கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து உள்ளது. ஸோ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடற்கடன் கொஞ்சம் சொல்லிடலாம். சரிங்களா? அரினா திருமால், அறிதல், சிங்கம். ஸோ இது எல்லாமே வந்து அரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அணி அப்படின்னா அணினா அணிகலம், அழகு, உடுத்து. அன்னம்னா சோறு, ஒரு வகை பறவை. அகம்னா வீடு, மனம், உட்பகுதி. அரவம்னா ஒளி, பாம்பு. அலை அப்படின்னா கடல் அலை, திரி. அணை அப்படின்னா படுக்கை, தடுத்தல், தழுவு. அகல்னா நீங்கு, விளக்கு ஏற்றும் தானம். அகல்னா நீங்கு, விளக்கு ஏற்றும் தானம். அறைனா சொல், அடி, திரை, வீட்டின் பகுதி. அடினா கீழ்ப்பகுதி, பாதம், அடித்தல். ஆற்றல்னா வல்லமை, திறமை. ஆரம்னா மாலை, சந்தனம். ஆடுனா ஆடுதல், ஒரு வகை விலங்கு. ஆடினா கண்ணாடி, தமிழ் மாதம், கூத்தாடி. ஆறுனா எண், நதி, வழி. ஆவினா உயிர், நீராவி, உயிரெழுத்து. ஆலம்னா ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. இசைனா புகழ், பண், இணங்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு சொல்லுக்கு வரக்கூடிய பல பொருட்கள். இதழ்னா பூவிதழ், உதடு, நாளிதழ். இடினா தாக்கு, வானிடி, முழக்கம், உறுதிச்சொல். இறைனா கடவுள், நீர் இறைத்தல். இறைனா ஒலிசை, உணவு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இறை அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஆகும். ஈனா கொடு, பறவை, இறத்தல், அழிவு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரம் அப்படின்னா எரு, ஞானம், மதில், வலிமை. உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன், ஓடக்கோல், அகலி. உரைனா சொல், தேய். ஸோ இது சொல், தேய் அப்படின்னா உரை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும். அது வந்து அந்தரை. இந்தரை வந்து பார்த்திங்கன்னா மேலுரை, வசி. உரைனா உரைக்கிட்ட நம்ம வசிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த இதை வந்து சொல்லக்கூடியது, வீடு அந்த மாதிரி சொல்லக்கூடியது. உரைனா மேலுரை, வசி. உடுக்கைனா ஆடை, ஒரு வித இசைக்கருவி. ஊதை அப்படின்னா பருத்தல், ஊதுகருவி, குளிர்காற்று. எகினம் அப்படின்னா அன்னம், நீர்நாய், புளியமரம். ஏறுனா காளை, ஆண் சிங்கம், மேலே செல். ஏனம் அப்படின்னா பாத்திரம், பன்றி. ஸோ இது எல்லாமே வந்து பாத்திரம், பன்றி இது ரெண்டுமே வந்து ஏனம் அப்படின்னு பொருள் வரும். ஏற்றம் அப்படின்னா நீர் இறைக்கும் கருவி. உயர்வு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள்படும். ஐயம் அப்படின்னா சந்தேகம், பிச்சை. இது ரெண்டும் ஐயம்னு அர்த்தம். இப்போ ஓதி அப்படின்னா ஓந்தி, ஓதுபவன், கூந்தல். இது எல்லாமே வந்து ஓதிங்கிறதுக்கு பொருள்படும். கலைனா ஆடை, கல்வி, கலைத்தல். கலை அப்படின்னா நீக்கு, பயிருக்கு வேண்டாத புல். இந்த களைச்செடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? பயிருக்கு இடையில வந்து இருக்கும், அதுதான் வந்து கலைன்னு சொல்லுவோம். இது கடினா காவல், காப்பு, கூர்மை, விரைவு. இந்த கலை வந்து கரும்பு, மூங்கில். களி அப்படின்னா பாவகை, சனி, துன்பம், வறுமை. இந்த கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை, சாட்சி, அடுப்புக்கறி. கல் அப்படின்னா தோண்டு. கறி அப்படின்னா யானை, சாட்சி, அடுப்புக்கறி. கல்னா தோண்டு, படி, பாறைக்கல். கவி அப்படின்னா குரங்கு, கவிஞர், பாடல். கம்பம் அப்படின்னா தூண், நடுக்கம். கப்பல் அப்படின்னா களம், நாவாய். கானா காப்பாற்று, காவடி, பூப்பெட்டி, சோலை. காயம் அப்படின்னா பெருங்காயம், புண், உடல், நிலைப்பெறு. இது எல்லாமே வந்து காயம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வரும். இப்போ கார் அப்படின்னா கருமை, மேகம். கிளைனா மரக்கிளை, உறவினர். கொடி அப்படின்னா குடும்பம், குடித்தல், குடிப்பழக்கம். குலவினா குழந்தை, சேய், குலவிக்கல். குடைனா கைக்குடை, தோண்டு. கூடுனா சேர், உடம்பு, பறவை கூடு. இப்போ கோல் அப்படின்னா கிரகம், புறங்கூறுதல். ஒருத்தவங்கள்ட்ட போய் இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு பேர் கோல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் புறங்கூறல். இது கோல்னா கிரகம். அடுத்து வந்து சங்கம்னா கூட்டம், சங்கு. சுரம் அப்படின்னா வலி, வெப்பம். சேனை அப்படின்னா படை, தானே, கிழங்கு. சோழன் அப்படின்னா கிள்ளி, வளவன், அபயன். தாமரை அப்படின்னா தாவுகின்ற மான், பூ. தாமரைனா மான், அது வந்து ஒரு மானும் சொல்லலாம், பூன்னு சொல்லலாம். இது வந்து தாள்னா பாதம், முயற்சி, காகிதம். திரைனா அலை, வெற்றிலை. திங்கள்னா மாதம், நிலவு. திருனா உயர்ந்த அழகு, செல்வம். திரி அப்படின்னா அலை,
விளக்குத்திரி. துணி அப்படின்னா துண்டுசை. துண்டுசை ஆடை. தைனா மாதம், தைத்தல். தையல் அப்படின்னா தைத்தல் பெண். நகை அப்படின்னா சிரிப்பு, அணிகலன். நான் அப்படின்னா கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு. வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு. நாடுனா விரும்பு, தேசம். நாகம்னா பாம்பு, துத்தநாகம். படினா வாசி, படிக்கட்டு, அளக்கும் கருவி. இப்போ நெல் அரிசியெல்லாம் அளப்போம் இல்லைங்களா, அந்த படி. பள்ளினா கல்விக்கூடம், படுக்கை, தொழுமிடம். பணினா பணிவு, அணிகலன். பார்னா கான், உலகம். நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அதுதான் பாருன்னு சொல்கிறத கான். அடுத்து உலகம். புயல்னா மேகம், பெருங்காற்று. பிழைனா தவறு, உயிர் பிழைத்தல். பிடினா பெண் யானை, பிடித்துக்கொள். மதினா அறிவு, நிலா. மடினா சோம்பல், இறனா இறந்து போகிறது, இறந்து போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மரம் அப்படின்னா வீரம், இல்லைனா பாவம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் முடிய போகுது. மனம் அப்படின்னா கலத்தல், திருமணம். மானா பெரிய விலங்கு, பெரிய விலங்கு, மாமரம். ஸோ தனித்தனியாக படிச்சுக்கணும். மாலை அப்படின்னா பொழுது, தார். மாசுனா குற்றம், தீது. முடி அப்படின்னா தலை, செய்து முடி, கட்டு. மெய் அப்படின்னா உண்மை, உடம்பு. வரை அப்படின்னா மலை, எல்லை, தீட்டு. வலினா வலிமை, நோவு. வாரணம் அப்படின்னா யானை, கோழி, கடல், சங்கு. விடைனா பதில், காலை. வேங்கைனா புலி, வேங்கை மரம். வேலம்னா யானை, கரும்பு. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொருந்தா சொல்லை கண்டறிதல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரோட தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிங்க. தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்காமல் சும்மா என்ன பண்ணணும்னு படிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒன்றுமே மைண்ட் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லணும்னே அவசியம் கிடையாது. யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.